வாங்க பாட்டி இந்த தக்காளி என்ன விலை விக்குது? என் தம்பி பிடிக்காத சாப்பாட்ட மலை போல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாட்டி பிடிக்கல பாட்டி, கஷ்டமா இருக்கு சாப்பிடுறதுக்கு. உள்ள இறங்க வேணா, அதுக்குதான். அவ்வளவு கோவம்? பயங்கர கோவம், பயங்கர கோவம். எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். தக்காளி என்ன விலை விக்குது? இப்ப எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஆபீஸுக்கு. நான் இப்ப ஆபீஸ் போகல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் ஆபீஸ் வரும். நீ வேணா ஆட்டோ புடிச்சு போ. அது என்ன எனக்கு தெரியாத முக்கியமான வேலை? எனக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும். வந்துட்டா கிட்டே போய் சொல்றீங்களா? இருங்க பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, என் பர்ஸ் எங்கன்னு பாத்தியா? அம்மா. ஏய் வரேன்டி. இந்தா உன் பர்ஸ் அங்க ரூம்லயே வச்சுட்டு தேடிட்டு இருக்க. அப்படியா? தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன். இரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. அம்மாமா இல்லம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக அர்ஜுன் தம்பியே இங்க நேர்ல வராரு. ஐயோ என்னம்மா மறுபடியும் வளர ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வச்சு நான் வளரனா? அம்மா நிஜமாதானா? வாங்க தம்பி. வாங்க சார். என்னாச்சு? இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? எனக்கு என்ன தம்பி, நான் நல்லாதான் இருக்கேன். ஷாலினிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஷாலினிக்கு என்னாச்சு? என்ன ஃபீவரா? இல்ல சார், எனக்கு ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்னாச்சு? நைட்டு ஃபுல்லா ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. இருக்கிற தைலத்தெல்லாம் தேய்ச்சி விட்டு தைல பாட்டில் காலியானதுதான் மிச்சம். அதான் இவளை லீவ் போட சொன்னேன். ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணேன். ஷாலினி, நம்ம என்ன ஹாஸ்பிடல் போலாம்? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, இப்பவே ஐயோ போலாம். சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் வளர்றாங்க, நீங்களும் ஏன் சார்? புது இடம், எனக்கு தூக்கம் சரியில்லாதனாலதான் இப்படி இருக்கேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல சார். இதுக்கெல்லாம ஹாஸ்பிடல் போவாங்க? ஒரு வாரம் ஆச்சுன்னா தன்னால செட் ஆயிடும் சார். செட் ஆகணும்னு தான் நானும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு போன் பண்ணது தப்பா தம்பி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க பண்ணதான் சரி. தம்பி, எனக்குன்னு இவ ஒருத்தி தான் இருக்கா. இவளுக்கும் என்னை விட்டா வேற யாருமே இல்ல. அதனாலதான் இவள கூடவே வச்சு பாத்துக்கிறேன். இந்த காலத்துல எந்த ஆம்பளையும் நம்பி வெளியே அனுப்ப முடியல. உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. அதனாலதான் இவள உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். கவலை விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஷாலினி, நம்ம போலாமா? ஓகே சார், வர்றோமா? போலாம். வரமா. பாய் பாய் பாய். ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா. அந்த ரஞ்சித்தை பத்தி முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காகத்தாமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சார். எங்க ஆளுங்களை வச்சு பாண்டிச்சேரி முழுக்க தேடினமா, அவ எங்கேயுமே கிடைக்கலமா. சார், நானே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அவன் பாண்டிச்சேரிக்கெல்லாம் போகல, இங்கதான் எங்கேயோ இருக்கான் சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நானே அவனை பார்த்தேன் சார். எங்க வச்சு பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? ஒரு நாள் காலையில அர்ஜுன் சார் கூட ஆபீஸ்க்கு போகும்போது பார்த்தேன் சார். ரோட்டோரமா இருந்த பெட்டி கடையில சிகரெட் புடிச்சிட்டு இருந்தான். கார்ல இருந்து இறங்கி அவனை பிடிக்க போறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். அன்னைக்கே என் ஸ்டாஃப் பிரபு, என்னோட சிஸ்டர் நட்சத்திரா 2 பேரும் ஆட்டோல அவன் போறத பாத்திருக்காங்க. அவனை பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியல சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சென்னையில தான் சுத்திட்டு இருக்கானோன்னு தோணுது சார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் கால்ல அடிபட்டிருக்கு. அதனால அவனால வேற எங்கேயும் அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது சார். எந்த ஏரியால வச்சு பாத்தீங்க? ராயப்பேட்டால சார். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ராயப்பேட்டா ஹாஸ்பிடல்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப ராயப்பேட்டா ஹாஸ்பிடல் ஏரியால தேடி பார்த்தா அவன் கிடைப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாதமா, அவனை சீக்கிரமா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா.
ஊர் சுத்துறீங்களா? வசு, ஐயோ, சரி பார்த்தா பார்க்கட்டும். ஆபீஸ்ல என்ன நடுவுல வச்சுட்டா 2 பேரும் கேம் ஆடுறீங்க? இப்ப பாரு நான் எப்படி கேம் ஆடுறேன்னு. அர்ஜுன் சார், நம்ம கோயிலுக்கு போலாமா? என்ன ஷாலினி திடீர்னு கோவிலுக்குலாம்? சும்மாதான் சார். ஆபீஸ் போக வேண்டாமா? போனோம் தான் சார், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தனியா வரேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு போலாமேன்னு தோணுது. ப்ளீஸ் சார், எனக்காக கோயிலுக்கு வர மாட்டீங்களா? போகலாம் ஷாலினி. ஆனா ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கே. சார், இதுல எனக்கு மட்டும் இல்ல சார், உங்களுக்கு ஒரு ஜாலியான விஷயம் இருக்கு. அப்படி என்ன ஜாலியான விஷயம்? சார், நம்ம 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சா வசு டென்ஷன் ஆவாங்கல்ல. உங்களுக்கு அவங்கள வெறுப்பேத்தனா ஜாலி தானே. ஆ, எனக்கு கோயிலுக்கு போன மாதிரியாச்சு, உங்களுக்கு வசுவை வெறுப்பேத்தின மாதிரியாச்சு. என்ன சொல்றீங்க? வர வர என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட. வசுவை வெறுப்பேத்துறதை விட பெரிய விலை எனக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்ல. நம்ம கோயிலுக்கு போலாம், சரியா? ம். அண்ணா, அங்க ஒரு கார் போகுதுல, அதை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. சரிம்மா. அர்ஜுன் சார், தேவையில்லாம உங்களை தொந்தரவு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஆபீஸ் போகவே மாட்டேன். என்ன இந்த விஷயம் வசுந்தராக்கு தெரிஞ்சதுன்னா அவ கொஞ்சம் காண்டாவா. அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. மத்தபடி கோவிலுக்கு வர்றது மனசு ரிலாக்ஸா தான் இருக்கு. பாப்பலாம். இவர் ரொம்ப சாதாரணமா தான் பழகுறாரு. வசுந்தராவை வெறுப்பேத்துறதுக்கு நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். மத்தபடி அவர் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. நான் தான் காதல மறக்க முடியாம திண்டாடுறேன். தம்பி, நல்ல நாள் அதுவுமா பொஞ்சாதியோட கோயிலுக்கு வந்திருக்க. பூ வாங்கி கொடுப்பா, மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மா, நீ வேற ஒரு பையனும் பொண்ணு கோயிலுக்கு வந்தா உடனே வந்தா உங்களை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிடுறதா? இவங்க என் ஃப்ரெண்டு. அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வந்துடுறேன். ஓகேம்மா. கோச்சுக்காதப்பா, உங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். உங்களை புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா உங்க சிநேகிதிக்கு பூ வாங்கி வச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளவு மங்களகரமா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். காலையில நீ போனி பண்ணாம விடவே மாட்டல. வாங்கி கொடுப்பா. அப்படின்னா நான் மங்களகரமா இல்லையா சார்? என்ன அப்படி கேட்டுட்ட? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ஓகே மா, முளை எவ்வளோ? 50 ரூபாப்பா. 4 முளம் தாங்க. இந்தாப்பா. எவ்வளவுமா? 200 ரூபாச்சுப்பா. ஆஹா, அதானே பார்த்தேன். இன்னும் நம்ம பாடி சோடா வரலையேன்னு கரெக்டா வந்துட்டான். பாவம், ஃபாலோ பண்றவங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிருந்து பார்க்கணும் கூட தெரியலையே. இவெல்லாம் ஒரு ஜிஎம். ஆனா நம்ம வந்தது இவளுக்கு தெரியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா கடவுளா பார்த்து அனுப்பி வச்சுட்டான். இப்ப பாரு, உனக்கு 1 லிட்டர் ஆசிட் எடுத்து மடக்குன்னு குடிச்ச மாதிரி எரியும் பாரு. சார் கொடுங்க, கொடுங்க சார். ஷாலினி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உனக்கு வச்சு விடவா? ஓ ஓ இங்க எரியுதான்னு பாப்போம். எரியுது எரியுது.
என்ன ஷாலினி உன்னை வசுந்தரா பாத்துட்டாளா? ஆமா சார். தெரியும், நான் பூ வாங்கும் போதே பாத்துட்டேன். அதனாலதான் நான் உனக்கு பூவே வச்சு விட்டேன். அத பார்த்த வைத்தறிச்சல்ல அவளுக்கு அப்படியே புகையா புகஞ்சிருக்கும். அப்ப இப்பவும் நான் தான் அவுட்டா? அழகான கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மழை வர மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ள கலைஞ்சிருச்சு. ச்சே, நான் எவ்வளவு பெரிய ஏமாளி. ஹே, அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாத. அவ அந்த அளவுக்குலாம் ஒர்த்தும் இல்ல. அவளை கண்டுக்காத. வா போலாம். வா 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 வா. இந்தாங்க. வாங்க வாங்க. ஏதாவது அர்ச்சனை பண்ணணுமா? இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தம்பி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். அப்ப ஏதாவது பார்த்திருப்பீங்க. அது இல்ல தம்பி, வேறொரு பொண்ணோட பார்த்ததா ஞாபகம். ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். போய் ஆரத்தியை காமிங்க. போங்க. பாடி சோடா ஃபாலோ பண்ணது. இரு இன்னும் ஆசிட ஊத்துறேன். தொட்டு கும்பிட்டுக்கங்க. இந்தாங்க. இந்தாப்பா. போதும். அது சரி. ஏய், என்னாச்சு? குங்குமம் விழுந்துருச்சு கண்ணுல. ஷாலினி, கண்ணுல குங்குமம் விழுந்தா தேய்க்க கூடாது. அது ரொம்ப எரியும். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அத பண்ணி விடுறேன். கிட்ட வா. கணக்கடு. ஷாலினி, போச்சா இல்லையா? போச்சு. ஏய், இல்ல அப்படிலாம் விட முடியாது. பாரு இப்ப பாரு. போயிடுச்சு சார். போகலன்னா சொல்லு. இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது இன்னும் பெஸ்டா இருக்கும். அது நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய். அத ஒரு சொட்டு ஊத்தி. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. இனிமே இங்க நிக்க கூடாது. ஆபீஸ்க்கு தானே வருவீங்க, அங்க வச்சுக்கிறேன். தம்பி, இது கோயிலுப்பா. இதெல்லாம் ஆடக்கூடாது. வர களி முத்தி போச்சு. ஓகே சாமி, கோச்சுக்காதீங்க. அர்ஜுன் சார், டான்ஸ் ஆனது போதும், வாங்க. வேற ஒண்ணும் இல்ல ஷாலினி, வசு இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டாய் கடுப்பாயிட்டா. அத பார்த்ததுல இருந்து என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ பாவம் சார். அவங்க யாரு? அவளா பாவம்? உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஆக்சுவலா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் தான் பாவம். உனக்கே போக தெரியும். வா போலாம். என்ன வசு தனியா வர? அர்ஜுன் மாமா எங்க? ஆமா, அந்த புது ஜிஎம்னு ஷாலினியையும் காணும். அதுவா, 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. என்ன வசு இது? அர்ஜுன் மாமாவும் ஷாலினியும் ஒன்னா வருவாங்களா? அப்படி என்ன விஷயம்? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கடுப்பேத்துறதுக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. எதா இருந்தாலும் தப்பு. அவளை நீ 4 வார்த்தை நல்லா திட்டி வை. அவளோட நடவடிக்கை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சிச்சி, ஷாலினி அப்படியெல்லாம் இல்ல. அவன் நல்ல பொண்ணுதான். இவருதான் இப்படி எல்லாம் வேணும்னே பண்றாரு. என்னவோ வசு, எனக்கு இது என்னமோ சரியா படல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நட்சத்திரா. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். நான் பாத்துக்கிறேன். நீ வா போலாம். எங்க போற? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனாதான் அந்த பசுக்கு வயிறு எரியும். அதனால அந்த கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ண கூடாது. வா, சேர்ந்து போலாம். ஓகே, கம் ஆன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா ஷாலினி, கம் ஆன். உண்மையிலேயே அது பயங்கர காமெடி. அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அவ காண்டாகிற வரைக்கும் நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்போம். உன் கூட வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. ஆமா, உண்மையதான் சொல்றேன். நாம பேசிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அவ ரொம்ப காண்டாவா. அந்த ஐயா ரொம்ப நல்லா இருந்தார்ல கோவில்ல. அவ குங்குமம் வைக்கும் போது காண்டாங்கல்ல. அத பார்க்கும் போது எனக்கு அப்படியே என்னாச்சு சார்? ஒண்ணு உட்கார்.
ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா ஆமா. என்ன சேதாரம் பண்ண பாக்குறியா? நடக்காது. எதிர்பார்க்கறது நடக்காது. இருடி வச்சுக்கிறேன். என்ன ஷாலினி, எங்க போயிட்டு வரீங்க? பூவும் பொட்டுமா பார்க்கவே ரொம்ப மங்களகரமா இருக்க. அதை ஏண்டி கேக்குறேன்? அர்ஜுன் சார் காலையிலேயே எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன அவர் தான் ஆபீஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சாரு. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேக்குற மாதிரி இல்ல. சரின்னு கூட வந்துட்டேன். வர வழியில கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. சரின்னு நானும் போனேன். அங்க போனா பூ வாங்கி கொடுத்து ஒரே அட்டகாசம். என்ன இவன் நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாளா இல்லையா கண்டுபிடிக்க முடியலையே. வசு, இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என்னால முடியாது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் வெறுப்பேத்த என்ன யூஸ் பண்றீங்க? என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. சில நேரம் ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தோமோன்னு இருக்கு. நான் இப்பவே அர்ஜுன் சார் கிட்ட போய் நானும் நீயும் ஃப்ரெண்டு தாங்கிற உண்மையை சொல்ல போறேன். அப்பதான் இதெல்லாம் நிறுத்துவாரு. என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடி. ஷாலு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்தான் வேணும்னு இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரியும். சரி, நீ சொல்ற மாதிரி இப்ப போய் அர்ஜுன் சார் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொன்னாலும் அவரு மாறிடுவாருன்னு நினைக்கிறியா? வேணும்னா உன்னை வேலையை விட்டு அனுப்புவாரு. மத்தபடி அவரு திருந்த மாட்டாரு. குரங்கு ஒரு கிளைய விட்டுட்டா இன்னொரு கிளைய பிடிக்கிற மாதிரி உன்னைதான் விட்டுருவாரு. ஆனா உனக்கு பதிலா அந்த இடத்துல வேற யாரையாவது புடிச்சுப்பாரு. அவ்வளவுதான். இப்போதைக்கு நீ எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். வேலையையும் விட வேண்டாம். உங்க அம்மாக்கு இப்போதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ அவர் பேசுற எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத, இக்னோர் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல வேலை வசு நம்ம மேல சந்தேகப்படல. அப்படி பட்டிருந்தா வேலையா என்ன வெளியே அனுப்பியிருப்பான். என்ன ஷாலு அமைதியா இருக்க? இல்ல வசு, இதெல்லாம் நான் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுதான் என் ஆசை. அர்ஜுன் சார் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்க நீயே என் மேல சந்தேகப்பட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் உனக்காக நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடுச்சுன்னா? என்ன ஷாலு சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்லவ. ஏன் அர்ஜுன் சார் கூட நல்லவர் தான். அவரு மனசளவுல எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. என்ன வெறுப்பேத்த கொஞ்சம் ஓவரா போறாரு. இனிமே நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். போய் வேலையை பாரு. ஐயோ அம்மா, என்னம்மா வலிக்குது. அந்த வசூல் லேசுப்பட்டவல்ல. ஐயோ வலிக்குது. என்ன சார், அடி பலமா? ஏய், என்ன நக்கலா? உனக்கு இறக்கமே இருக்காதா? ஏன் அப்படி ராட்சசி மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டு இப்படி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற? பின்ன என்ன சார், ஆபீஸ்க்கு கிளம்புறப்போ ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போனீங்க. பார்த்தா உங்ககிட்ட வேலை பாக்குற ஸ்டாஃப் வீட்டுக்கே போய் அவகிட்ட கெஞ்சு கூத்தாடி கம்பல் பண்ணி அவளை கார்ல கூட்டிட்டு போயிருக்கீங்க. அது கூட பரவாயில்ல, கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் பூ வாங்கி கொடுத்து என்ன சார் இந்த அட்டகாசம் எல்லாம்? இதுதான் உங்க முக்கியமான வேலையா? அந்த கோவத்துலதான் நீ இந்த சேரை தள்ளி விட்டியா? அப்ப நீ என் பின்னாடியே வந்து நான் பண்ற எல்லாத்தையும் நீ பாத்துட்டு இருந்திருக்க. இங்க பாரு வசு, நீ ரொம்ப கேவலமானவ. நான் ரொம்ப கேவலமானவளா? ஆமா. உங்க மேல எனக்கு வந்த கோவத்துக்கு நான் சேரை தள்ளி விட்டதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? நாம இன்னும் லவ் பண்ண காலத்திலே இருக்க. நீ இப்ப லவ்வர்ஸ் இல்ல, ஏன் புருஷன் பொண்டாட்டி கூட இல்ல. நமக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதிகபட்சம் 1 வருஷம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஜஸ்ட் பிகினிங் தாமா. இனிமேதான் இந்த அர்ஜுனோட ஆட்டத்தை பார்க்க போற பாரு. ஏய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிறா.
இல்ல இப்படி வீரமா டயலாக் எல்லாம் பேசுறீங்களே, நாளைக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட எப்படியெல்லாம் வந்து கெஞ்சுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன். கெஞ்சறது மட்டும் இல்ல சார், கொஞ்சம் செய்வீங்க. ஓ, ஆசை. ஆசை இல்ல சார், அதுதான் நடக்கும். உண்மை தெரியாததுனாலதான் நீங்க என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க மட்டும் இல்ல, மேடம் கூட என் மேல அன்பா நடந்துப்பாங்க. அப்படியா? ஆமா சார். பாரு, நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம், நமக்கு அழகான பசங்க பிறக்கும், அதுங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம். அப்போ எப்படியெல்லாம் நீங்க என்ன தாங்குவீங்கன்னு நினைச்சு பார்த்தாலே இப்போ பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கு. ஓ, செம்ம வசு, ரியலி செம்ம. உன் கற்பனைக்கு நீ ஒரு பெரிய ரைட்டரே ஆகலாம். ஆனா அதை விட்டுட்டு மொத்த கதை என்கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்ற பாரு, அதான் வேஸ்ட். வேஸ்ட்டுமா, வேஸ்ட், வெரி வேஸ்ட். சார், ஷாலினி, கம் இன், கம் 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 கம். இந்த ஃபைல்ல அர்ஜென்ட்டா ஒரு சைன் வேணும்.